viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 8 எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல 6th சம் பார்க்கலாம். இது மறுபடியும் ஒரு 2 டை சம். ஸோ 2 டை சம் அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி 36 எழுதிக்கணும். இப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை, அதாவது ஃபர்ஸ்ட் டையில் இருக்கிற எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டையில் வர ஈவன் நம்பர்னால் இந்த 2ன்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த லைன் ஃபுல்லாக, அப்புறமா இந்த 4ல் ஸ்டார்ட் ஆகிற இந்த லைன் ஃபுல்லாக, 6ல் ஸ்டார்ட் ஆகிற இந்த லைன் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ n of s 36ன்னு எழுதிட்டோம். ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட் டை அப்படின்னு எழுதிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரியே அந்த 2ல் ஸ்டார்ட் ஆகிற, 4ல் ஸ்டார்ட் ஆகிற, 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். இப்போ இது கவுண்ட் பண்ணோம்னா n of a வந்து 18 கிடச்சிரும். ஸோ p of a is equal to n of a by n of s which is 18 by 36. அடுத்தது ஆர் a total of phase sum 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆட் பண்ணால் 8 வரணும். அப்போ let b be the event of getting total of 8. ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணால் எதெல்லாம் 8 வருதோ அதெல்லாம் நம்ம b செட்டுக்குள்ளே எழுதணும். ஸோ 2,6, 3,5, 4,4, 5,3, 6,2 இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வந்துடும். ஸோ n of b எத்தனை இருக்குது? மொத்தம் 5 இருக்குது. p of b யோட ஃபார்முலா என்னது? n of b by n of s, so which is 5 by 36. இப்போ ஆர்ன்னு கொடுத்துருக்கறனால a யூனியன் b நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஏதாவது காமனாக இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா 2,6 இருக்குது, 4,4 இருக்குது, 6,2 இருக்குது. இது எல்லாமே a இன்டர்செக்ஷன் பிக்குள்ளே எழுதிக்கோங்க. n of a இன்டர்செக்ஷன் b வந்துட்டு 3. ஸோ p of a இன்டர்செக்ஷன் b வந்து n of a இன்டர்செக்ஷன் b by n of s. ஸோ 3 by 36. ஸோ p of a யூனியன் b யோட ஃபார்முலா p of a plus p of b minus p of a இன்டர்செக்ஷன் b. ஸோ p of a வந்துட்டு உங்களுக்கு 18 by 36 plus 5 by 36 minus 3 by 36. டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரை சேர்த்து எழுதிருக்குங்க. 18 plus 5 23, 23ல் 3 போனால் 20 by 36. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 5 by 9 தான் இந்த சம்முடைய ஆன்சர். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடணும், n of s எழுதிடணும். அடுத்தது ஏல என்ன செட்டு வரும்னு எழுதிடணும், n of a எழுதணும், அப்புறமா p of a எழுதணும். அடுத்தது பியில் என்ன செட்டு வரும், n of b எழுதணும், p of b எழுதணும். அடுத்தது a இன்டர்செக்ஷன் b, n of a இன்டர்செக்ஷன் b, p of a இன்டர்செக்ஷன் b. ஃபைனலி p of a யூனியன் b ஃபார்முலாவில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த சம் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சம். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுற பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.